திரைக்குறள் அகிலம் எங்கும் அங்கிங்கனாதபடி எங்கும் நன்னிலை பெற்று உயர்நிலை பெற்று ஒரு காண்போருக்கு ஒரு அறிவாயுதமாக இந்த திரைக்குறள் அமைந்திட என்னுடைய ஆத்மார்த்த வாழ்த்துக்கள். அல்லவை அகற்றி நல்லவை செய்திட நல்ல நல்ல செய்திகள் தந்து புதிய புதிய ஒரு திரைச்சிற்பிகளை நீங்கள் இந்த திரைவொளி வலைவொலி மூலிமா நீங்கள் உருவாக்கணுன்றது தான் என்னுடைய ஆத்மார்த்த எண்ணங்கள். உண்மையிலே சொல்கிறேன், இது ஒரு அறிவாயுதமாக இந்த திரைக்குறள் இந்த வலைவொலி திகழும் என்பது எனக்கு சால சிறந்த ஒரு செயல்பாடாக தான் எனக்கு தெரியுது. தீ என்ற சொல்லு எனக்கு ஒரு செய்தி சொல்லுது. திரைக்குறள் திக்கெட்டும் புகழ் பரப்பும். தீ திக்கெட்டும் புகழ் பரப்பும். வாழ்த்துக்கள். இன்னைக்கு இந்த விழாவிற்கு முதலாவதாக வரவேற்புரை கொடுக்க போவது நமது இளங்கோவன் சந்தானம் அவர்கள். நமது அறம் ஊடக இதுல இருக்காரு. இளங்கோவன் சந்தானம், வணக்கம். இளங்கோவன் சந்தானம், உங்களுடைய வரவேற்புரை தற்போது. நன்றி திரு ஆதவன் அவர்களே. அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2021ஆம் ஆண்டு தைப்பொங்கல் நாளில் நம்ம அமெரிக்காவில் இருக்கிற தமிழ் நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து, பிறகு தமிழ்நாட்டில் இருக்கிற சில அரசியல் நண்பர்கள் ஆளுமைகள் எல்லாம் இணைந்து அவங்க தமிழ் குரல் அப்படின்ற ஒரு வலைக்காட்சியை தொடங்கியிருந்தோம். இன்றோடு அது கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் முடிந்து 4வது ஆண்டில் அது அடியெடுத்து வைத்திருக்கு. அதனுடைய வளர்ச்சி தொடர்ச்சியாக ஒரு சீரான வளர்ச்சியை எட்டி இன்று அது ஒரு 3.5 லட்சம் சந்தாதாரர்களை கொண்ட ஒரு வலைக்காட்சியாக இன்று அது வளர்ந்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்குது. இதனுடைய அடுத்த கட்டமாக நம்ம அறம் ஊடக குழுவும் சரி, தமிழ் குரல் ஊடக குழு நண்பர்களும் இணைந்து நாம் திரைத்துறையிலையும் ஒரு வலைக்காட்சியை தொடங்கணும் அப்படின்று ஒரு நீண்ட காலமாகவே தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தோம். அதனுடைய ஒரு முயற்சியாக தான் இந்த திரைக்குறள் வலைக்காட்சியை நம்ம இன்னைக்கு இந்த திறப்பு விழாவில் தொடங்க இருக்கிறோம். இதற்கு உங்கள் நேரத்தை கொடுத்து நீங்கள் வட அமெரிக்க தமிழ்ச்சங்க முன்னாள் தலைவர் திரு பாலசுவாமிநாதன், திரு கால்வெல் அவர்கள், பிறகு சொர்ணம் சங்கர், வாஷிங்டன்ல இருந்து திரு செந்தில் அவர்கள், இது போன்ற, பிறகு வடகர்நாட்டிலேருந்து ஜெயபாலன், பொற்செலியன் அண்ணன் மிசோரியிலேருந்து, இப்படி பல்வேறு தமிழ் உணர்வாளர்கள், முன்னாள் தலைவர்கள், பேரவை தலைவர்கள், ஆளுமைகள் நம்ம இந்த கூட்டத்தில் நமக்காக இணைஞ்சிருக்கிறாங்க. உங்களுடைய வாழ்த்துக்களோட இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நீங்கள் நடத்தி கொடுக்கணும்னு நான் உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். பிறகு நம்ம முக்கியமாக விழாவின் சிறப்பு விழாவை தொடங்கி வைக்க வந்திருக்கிற கலைப்புலி எஸ் தானு ஐயா அவர்கள், நாங்கள் அண்ணன் இந்த கோரிக்கையை முதல் முறையாக வச்சோடனே இதை ஏற்றுக்கொண்டு நான் இதை செய்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒத்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி. விழா அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகிறதுக்கு நீங்கள் அழைக்கலாம் திரு ஆதவன் அவர்களே. நன்றி. நன்றி. நன்றி இளங்கோவன் சந்தானம் அவர்களே. ஒரு நல்ல ஒரு செய்தி சொன்னீங்க. 3 வருடத்திற்கு முன்பாக ஆரம்பித்த இந்த தமிழ் குரல் நமது அமெரிக்க நண்பர்களோடு இணைந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு 3 லட்சம் சந்தாதாரர்களோட ஒரு ரொம்ப அருமையான ஒரு ஊடகமா இது செயல்பட்டு இருக்கு. இன்னைக்கு அடுத்ததாக நமது தமிழ் குரல் அண்ட் அறம் ஊடக ஏன் எதற்காக அப்படிங்கிறத பத்தி பேசுறதுக்கு திரு சொர்ணம் சங்கர், ஹார்வர்டு தமிழறிக்கைக்கு உறுப்பினர் திரு சொர்ணம் சங்கர் அவர்களை நான் அழைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்ட ஐயா கலைப்புலி தானு, திரைப்பட கலைஞர் ஆதவன் அவர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். தமிழ் குரல் ஊடகம் அல்லது அறம் ஊடக நிறுவனம் இது அனைத்துலக தமிழ் மக்களுக்கான ஒரு வரலாற்று தேவை என்று சொல்ல வேண்டும். கடந்த சில நூற்றாண்டுகளாகவே பல்வேறு காலகட்டங்களில் தமிழர்கள் தமிழ்நாடு, தமிழீழம் போன்ற தொன்மையான தாயகங்களிலிருந்து குடிபெயர்ந்து உலகமெங்கும் பல நாடுகளுக்கு சென்று வசித்து வருகிறார்கள். முதலில் குடிபெயர்ந்தவர்கள் பசிப்பினி போக்க கடைநிலை தொழிலாளிகளாக கொண்டு செல்லப்பட்டாலும் தாம் புலம்பெயர்ந்த நாடுகளின் வாழ்க்கை முறைகள் சிலவற்றை அவர்கள் ஏற்று மாறி போயிருந்தாலும் இன்றும் கூட அவர்கள் எல்லா வகையிலும் தமிழ் மொழி வாயிலாக தமிழர் என்ற அடையாளத்தை தக்க வைத்திருக்கிறார்கள். எடுத்துக்காட்டாக மலேசியாவிலும் சிங்கப்பூரிலும் தாயகங்களுக்கு இணையாகவே தமிழ் மொழியை மிகச் சிறப்பாக தக்க வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். கடந்த 50 ஆண்டுகளாக புலம்பெயர்ந்தவர்களில் கணிசமான அளவு உயர்கல்வி கற்று அறிவியல் தொழில்நுட்ப திறன் கொண்டவர்களாக இருந்தாலும் தமிழ் சங்கங்கள் மற்றும் பள்ளிகள்
நடத்தி வருகிறார்கள். அமெரிக்காவில் குறிப்பாக கிட்டத்தட்ட எல்லா மாநிலங்களிலும் நாம் தமிழ் சங்கங்களையும் பள்ளிகளையும் பார்க்கலாம். குறிப்பாக கடந்த 25 ஆண்டுகளாக புலம்பெயர்ந்த கணினி மற்றும் தகவல் தொழில்நுட்பியல் பொறியியலாளர்கள் தமிழ் மொழியையும் தம் வாரிசுகளிடமும் தொடர்ந்து தக்க வைத்து வருகிறார்கள். இருந்தாலும் உலக அளவில் அனைத்து தமிழர்களுக்கும் ஒரு மனக்குறை உண்டு. கணிசமாக தமிழர்கள் வாழும் எல்லா நாட்டிலுமே, எந்த நாட்டிலுமே தமிழர்களின் நலம் பேணும் ஒரு அரசியல் பலம் இங்கு இல்லை என்று சொல்ல வேண்டும். இதற்கு பல காரணங்களை சொல்ல முடியும் என்றாலும் இங்கு அவை பற்றி விவாதிக்க நமக்கு நேரமில்லை. எதிர்காலத்தில் தமிழர்களிடம் ஒற்றுமையையும் ஒரு அரசியல் பலத்தையும் கொண்டு வர வேண்டும் என்றால் தமிழர்களுக்கென்று ஒரு வெற்றிகரமான ஊடகம் தேவை. அது சாதி சமய அரசியல் கட்சிகள் சார்புகளற்ற வணிக நோக்கமும் மற்ற உலகளாவிய மக்கள் ஊடகம் ஒன்று இருந்தால் நன்றாக இருக்கும். இணைய தொழில்நுட்பம் வழங்கும் பல்வேறு வசதிகளால் இதை எளிதில் சாதிக்க இயலும். அமெரிக்காவில் வாழும் தமிழர்களுக்கு இங்குள்ள மக்கள் ஊடகங்களான NPR வானொலி அல்லது PBS தொலைக்காட்சி போன்றவற்றை பற்றி நமக்கு நன்கு தெரியும். அவை போன்று ஒரு ஊடக நிறுவனத்தை ஏன் உலகத் தமிழர்கள் இணைந்து எதிர்காலத்தில் உருவாக்கக்கூடாது என்று 4 ஆண்டுகளுக்கு முன்பாக பேச ஆரம்பித்தோம். உடனடியாக ஏதோ ஒரு புள்ளியில் இதை தொடங்கலாமே என்ற எண்ணிதான் ஆரம்பிக்கப்பட்டது தமிழ் குரல் வலைக்காட்சி. 3 ஆண்டுகளுக்கு முன்பாக 2022ஆம் ஆண்டு பொங்கல் அன்று தொடங்கப்பட்ட தமிழ் குரல் உங்கள் அனைவரின் பங்களிப்பாலும் உழைப்பாலும் வெற்றி நடை போடுகிறது. மக்கள் ஊடகம் என்று சொல்லப்படுவது வெற்றிகரமாக நிறுவவும் செயல்படவும் சில அடிப்படை கொள்கைகளை அப்பொழுது நாம் வரையறுத்திருந்தோம். அதில் முக்கியமான சிலவற்றை மட்டும் சொல்லி அடுத்த இதற்கு போகலாம். அறம் ஊடக அமைப்பு என்பது அறம் மீடியா, அதுதான் பின்புலத்தில் இந்த தமிழ் குரல் வலைக்காட்சியை நடத்துவதற்கு உதவியாக இருக்கிறது. அனைத்துலக தமிழ் மக்கள் ஊடகம் ஒரு சில தனி நபர்களின் முதலீட்டில் அல்லாமல் பரந்துபட்ட தமிழ் மக்களின் ஆதரவுடன் நடத்தப்படல் வேண்டும். இது ஒரு இலக்காக எண்ணி அப்பொழுது நிறைய நண்பர்களையும் தொடர்பு கொண்டோம். இந்த ஆதரவு நன்கொடைகளாக இருக்கலாம் அல்லது ஊடக அமைப்பின் செயல்பாட்டை தனி ஒருவரோ அல்லது குடும்பமோ முடிவு செய்யாத பரந்துபட்ட தமிழ் மக்களின் பங்குகளாக இருக்கலாம். 2வது, மக்கள் ஊடக அமைப்பை பங்குதாரர்களும் வழிநடத்துபவர்களும் தமிழர்கள் மட்டுமே செயல்பட வேண்டும். தன்னார்வலராக இணைந்து பணியாற்றுபவர்கள் தற்புகழ்ச்சிகளையோ தனிநபர்களையோ முன்னிறுத்தாமல் அறம் அல்லது தமிழ் குரல் அமைப்பை மட்டுமே முன்னிறுத்த வேண்டும். ஊதியம் பெறும் முழுநேர பணியாளர்களாக அமர்த்தப்படுபவர்கள் கூட மிக தவிர்க்க முடியாத காரணங்கள் இருந்தால் ஒழிய தமிழர்கள் மட்டுமே இருக்க வேண்டும். இதெல்லாம் ஒரு அடிப்படையாக நாம் இது ஒரு தமிழ் ஊடகமாக வளர்த்தெடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக அப்பொழுது முடிவு செய்திருந்தோம். நிகழ்ச்சிகளிலும் தமிழர்களின் அனைத்து தரப்பு விருப்பங்களையும் கருத்தில் கொண்டு திரள் மக்கள் ஊடகமாக அமைய வேண்டுமே தவிர குறிப்பிட்ட சில அரசியல் கட்சி விருப்பங்கள் அல்லது மலினமான கேளிக்கைகள் சார்ந்து இயங்கக்கூடாது. செய்திகள், அரசியல் அலசல்கள், விளையாட்டு செய்திகள், திரைப்படங்கள், செவியல் இசை, மக்கள் இசை, நிகழ்கலைகள், பெண்கள், சிறுவர்கள், வேலைவாய்ப்புகள், மெய்யியல், இறையியல் என அனைத்து நிகழ்ச்சிகளுமே இருக்க வேண்டும் என்று வேண்டினோம். அவை நல்ல தரத்தோடும் சான்றுகளும் அறிவியலும் பகுத்தறிவும் அடிப்படையில் கொண்டவையாகவும் இருக்க வேண்டும் என்று விரும்பினோம். அதே வேளை நடுநிலை என்ற பெயரில் எக்காரணத்தை முன்னிட்டும் ஒரு பாசிச அரசியல் கருத்துக்களை பரப்புவதற்கு அனுமதிக்கக்கூடாது. கருத்து மேற்கத்திய நிறவெறி அல்லது இனவெறியாக இருந்தாலும் சரி, இந்துத்துவ அரசியலாக இருந்தாலும் சரி, தமிழின மேலாதிக்க அரசியலாக இருந்தாலும் சரி, நிகழ்ச்சிகளில் அவற்றை வாதத்துக்கு அழைத்து கலந்து கொள்ளலாமே தவிர அவற்றை ஆதரிப்பதாக எந்த நிகழ்ச்சியில் இருந்துவிடக்கூடாது. இதெல்லாம் நாம் ஒரு அடிப்படை நெறிகளாக நாம் ஏற்றுக்கொண்டோம். இன்று வரை நாம் யாருடைய தலையீடுகளும் வெளியில் தலையீடுகளும் இல்லாமல் மிகவும் பொறுப்புணர்ச்சியிடம் அறம் ஊடகத்தை சென்னையிலிருந்து இயக்கி வருகிறார்கள் தோழர்கள். ரகு, செந்தில், விஷ்ணு, புன்னைவளவன், கார்த்திக், இளந்தென்றல், உதயகுமார், ஆனந்தகிருஷ்ணன், லக்ஷ்மிபதி என உள்ளிட்ட அனைத்து தோழர்களுக்கும் நம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேவையான அனைத்து வசதிகளும் போதிய தொடர்புகளும் இல்லாமையால் நிகழ்ச்சிகளில் சில குறைகள் இருக்கலாம். ஆனால் உண்மைக்கும் நேர்மைக்கும் என்றுமே குறைவில்லை. அவர்கள் அனைவருக்கும் நம் பாராட்டுகளை தெரிவித்து திரைக்குறளிலும் அவர்கள் வெற்றி அடைய வாழ்த்துவோம். நாமும் வெற்றி பெற வாழ்த்துவோம். நன்றி. நன்றி 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 திரு சோனம் சங்கர் அவர்களே. ரொம்ப அருமையா இதற்கு எதற்காக இந்த திரைக்குறள் அப்படிங்கிறத ரொம்ப அருமையா சொன்னீங்க. அதுலயும்
இந்த இதுக்கு முன்னாடி தமிழ் குரல் ஆரம்பிக்கப்பட்டது எப்படி தமிழர்களுக்காக, தமிழர்கள் மட்டுமே அதில் பங்கேற்க வேண்டும் அது அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்க அழுத்தமா சொன்னது மிக சிறப்பான ஒரு விஷயமா இருக்கு. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஊடகங்கள் சொல்வது ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி அது அவ்வளவு ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. ஆனா நீங்க அதை ரொம்ப அழகா சொன்னீங்க. சொர்ணம் சங்கர் அவர்களுக்கு நன்றி. சோ இந்த திரைக்குறள் பத்தி, இந்த திரைக்குறளுக்கு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு கொள்கை வேண்டும், குறிக்கோள் வேண்டும். இந்த கொள்கையும் குறிக்கோளும் இருந்தால்தான் எந்த ஒரு ஊடகமும் எந்த ஒரு செயலும் நிறைவு பெறும் அப்படிங்கிறத அனைவரும் அறிந்த ஒன்று. அப்படிப்பட்ட அந்த கொள்கையும் அந்த குறிக்கோளையும் சொல்வதற்காக நமது ஃபெட்னாவின் முன்னாள் தலைவர் திரு பாலா சுவாமிநாதன் அவர்களை அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நிகழ்ச்சியை நன்றாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற தம்பி ஆதவன் அவர்களுக்கும், இதுக்கு இந்த நிகழ்ச்சியை, இந்த திரைக்குறள் ஊடகத்தை திறந்து வைக்க வந்திருக்கும் கலைப்புலி தானு ஐயா அவர்களுக்கும் முதலில் என் வணக்கம். தானு ஐயா அவர்கள் கலைப்புலி அடுத்த ஜெனரேஷனையும் தயார் தான் இருக்கும் என்பது நமக்கு தெரியும். அவருடைய மக்கள் பேசிக்கிட்டு இருந்தேன் அவர்கிட்ட. அப்ப பரந்தாமன் அவருடைய மூத்த மகன் பிசினஸ்ல இறங்கிட்டாரு அப்படின்னாரு. உடனடியா எனக்கு தோன்றியது, அப்படின்னா அவங்க இதுல யாரும் கலைகள் இல்லையா என்று கேட்ட பொழுது, இல்லை, இரண்டாவது பையன் கலாபிரபு பெரிய ப்ரொடியூசரா வந்துகிட்டு இருக்கிறாரு, ஒரே நேரத்துல 2 பெரிய ஜாம்பவான்களை வைத்து நடத்தினாரு அப்படிங்கிறத சொன்னப்போ எனக்கு புல்லரித்து விட்டது. கபாலி திரைப்படத்தையும் விஜய் அவர்கள் நடித்து கொண்ட படத்தையும் ஒரே நேரத்தில் கையாண்டிருக்கிறார் அவருடைய பையன். அத்தகைய கலைப்புலி தானு அவர்கள் இந்த ஊடகத்தை திறந்து வைப்பது நம் அனைவருக்கும் மிக பெருமை. இந்த திரைக்குறள் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாம அனைவரும் தமிழர்களுக்கு இப்போ பொழுதுபோக்கு அப்படின்னாலே முன்னாடி இருந்த கிராமிய கலைகள், கூத்து நாடகங்கள், இல்லை தெருக்கூத்து, அது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போய் சினிமா தான் எல்லாமே, திரையுலகம் தான் எல்லாமே அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. குறிப்பாக புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு. நான் 1989 ஒரே ஒரு ஆண்டு நான் பெங்களூர்ல போய் நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த ஒரு வருடம் படித்தப்போ பக்கத்து தேட்டர்ல ஒரு படம் ஓடிக்கிட்டு இருந்தது, கரகாட்டக்காரன் ஒரு படம். அப்பதான் அங்க வந்திருந்தது. ஒரு வருஷமும் அந்த படம் தான் ஓடிச்சு. அதனால வேற படமே பார்க்க முடியல. அந்த படத்தை முதல் நாள் பார்த்தேன். சரி, கிளம்புறதுக்கு முன்னாடி நான் அமெரிக்கா கிளம்புறேன் அந்த கடைசி ஒரு வருடம் கழித்து. பரவாயில்ல, வேற வழி இல்லை, அதைத்தான் பார்க்கணும், அதையே தான் திரும்பவும் போய் பார்த்தேன். அந்த அளவுக்கு திரைப்படங்கள் தான் நமக்கு ஒரு பொழுதுபோக்கு அம்சம் அப்படிங்கிறது அனைவரும் அறிந்த உண்மைதான். அந்த மாதிரியான ஒரு திரையுலகம் பற்றிய செய்திகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இதுக்கு பல அணுகுமுறைகள் இருக்குது. குறிப்பா இன்னைக்கு திரையுலகத்துல இப்போ சமூக அக்கறை கொண்ட படங்கள் அதிகமாக வருது. அது மக்கள் அந்த படங்களுக்கு மக்கள் மத்தியில் ஆதரவும் கிடைக்கிறது என்பதையும் நம்ம மறுக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு விவாதத்தையும் ஆக்கப்பூர்வமான வினையையும் ஏற்படுத்தும் திரைப்படங்களையும் திரைக்குறள் சமூக அக்கறையோடு எடுத்து அதை பற்றியும் பேச வேண்டும். வெறும் கேளிக்கையாக மட்டும் இல்லாம அதை பற்றியும் பேசணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். எளிய மக்களுக்கு ஒரு முதன்மையான வாய்ப்பு திரையுலகம் தான் அப்படிங்கிறது சொன்னேன். ஆனா அது பல்வேறு வகையில மக்களிடையே தாக்கத்தையும் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இப்போ பொதுவாக அவருடைய நம்முடைய இதில் நடக்கிறது, வாழ்க்கையில் நடக்கிறது, இல்லை என்றால் சமூகத்தில் நடக்கிறது, அதை பற்றின படங்கள் வரும் பொழுது அதை பற்றின விமர்சனங்கள், மாறுபட்ட கருத்துக்கள், அது அந்த படத்தோட வெற்றி தோல்விக்கு அது காரணமாக அமைந்துவிடும். அதனால அதை ஒரு நல்ல ஒரு நேர்முகத்தோட, ஒரு நன்னறியோட நாம் அதை பார்க்க வேண்டும். ஏன்னா ஒரு திரைப்படம் அப்படின்னாக்கா அதுக்கு பின்னாடி திரைப்படத்தின் உருவாக்கம் தானே வந்திருக்காங்க, அவருக்கு தெரியும் உருவாக்குறது, அதோட வெளியீடு அதுவும் அவருக்கு தெரியும். அதுல ஒரு பெரிய புரட்சியை பண்ணியிருக்கிறார் அவரு. அதுல அடங்கி இருக்கிற திறன், உழைப்பு, மதிப்பு, இவற்றையும் நம்ம வெளியில கொண்டு வர வேண்டும். இயக்குனர்கள், நடிகைகள், இசையமைப்பாளர்கள், இதெல்லாம் முக்கியமானது அப்படின்னாலுமே கூட அதற்கு பின்னாடி இருக்கிற ஏகப்பட்ட கலைஞர்கள் இருப்பாங்க. எடிட்டர்ஸ்ல இருந்து அதுக்கு சின்ன சின்ன வேலைகள் செய்யறவங்க, அசோசியேட் ப்ரொடியூசர்ஸ், அந்த கேஸ்டிங்க்கு யாரெல்லாம் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. இதெல்லாம் யாருக்கும் தெரியாத செய்திகள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான செய்திகள் எல்லாம் நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னாக்கா இது சுவையாகவும் தரமாகவும் திரையுலகத்துக்கே ஒரு வலிமை சேர்க்கும் வகையிலும் திரைக்குறள் ஒரு முன்னுதாரணமாக செயல்பட வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய அப்பா ஒரு டாக்டரு. அவர் ஒரு ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டாரு அப்படின்னாக்க, இது நான் 6வது 7வது படிக்கும்போது நான் பார்த்தது நேரடியாகவே. அவர் வீட்டுக்கு
அந்த இதில் வந்து அந்த மேலே அப்போல்லாம் லைட் வச்சுருப்பாங்க, அந்த இதெல்லாம் எடுத்து கொடுப்பாங்க, நர்சஸ் எடுத்து கொடுப்பாங்க, அப்புறம் ரெஜிஸ்டர்ட் நர்சஸ் இருப்பாங்க, ஃபிசிசிஸ்ட் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்குலாம் ஒரு விருந்து மாதிரி ஒன்று வைப்பார். ஒரு முக்கியமான பெரிய ஆப்ரேஷனாக ஒரு மணி நேரம் ஆப்ரேஷன் அந்த மாதிரி இருந்ததுனாக்க அவங்கெல்லாம் யாருன்னு கேட்கும்பொழுது தான் சொல்லுவாங்க, இது வந்து வெறும் டாக்டர் மட்டும் பண்ணுறது இல்லை, இவங்கெல்லாம் ஒரு டீமாக சேர்ந்து பண்ணாதான் நடக்கும் பாரு. இது ஒரு மணி நேரம் ஆப்ரேஷனுக்கு நடக்குது அப்படிங்கும் பொழுது 1 ஆண்டு காலமாக இந்த விஐபி மாதிரி படங்கள்லாம் தானு தான் எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி படங்கள்லாம் எடுக்கும் பொழுது எவ்வளவு பொருட்செலவு, எவ்வளவு பேரை வந்து கட்டி அணைச்சிட்டு இழுத்துட்டு போக வேண்டியிருக்கும், அதுக்கு பின்னாடி எத்தனை பேர் இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆகையால் அனைவரையுமே நாம் வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரும் ஒரு தளமாக திரைக்குறள் இருக்கும் என்று நம்புகிறேன். திரையுலகம் மட்டுமல்லாமல் இசை உலக படைப்புகளையும் சின்ன திரையில் உள்ள படைப்புகளையும் படைப்பாளர்களையும் மக்களுக்கு திரைக்குறள் வழங்குகிறது என்று நம்புகிறேன். உங்கள் அனைவரது ஆதரவோடு திரைக்குறள் வெற்றியோடு வெற்றி நடை போட வாழ்த்துங்கள் அனைவரும். நன்றி, வணக்கம். ரொம்ப ரொம்ப நன்றி திரு பாலசுவாமிநாதன் அவர்களே. அதாவது என்னன்னா, திரைக்குறளுடைய அந்த கொள்கையும் அந்த என்ன நோக்கோட ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அருமையான ஒரு விஷயம் சொன்னாரு. சின்ன திரை மட்டும் இல்லாம பெரிய திரையில இருக்கக்கூடிய அந்த பிஹைண்ட் த கேமரா அவங்க எல்லாம் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாம் மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல ஆரம்பிக்கப்படுறதுதான் இந்த திரைக்குறள் அப்படிங்கிறது. இதுல அடுத்ததா நம்ம இந்த திரைக்குறள் ஊடகத்தை இன்னைக்கு துவங்கி வைக்க போறவர், அவரை பத்தி நான் ஏற்கனவே சொன்னேன். அதாவது பப்ளிசிட்டிக்கே பப்ளிசிட்டி அப்படின்னா அது கலைப்புலி எஸ் தானு அவர்கள் தான். இதை நான் வந்து இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்திருக்காருங்கிற ஒரு காரணத்துக்காக சொல்லல. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், எனக்கு வந்து கூலிக்காரன் அப்படிங்கிற படம் வந்து விஜயகாந்த் அவர் நடிச்சது இன்னும் ஞாபகம் இருக்கு. அதுக்கு அவர் செஞ்ச பப்ளிசிட்டியா இருக்கட்டும், பூவெல்லாம் கேட்டுப்பார் திரைப்படத்திற்கு வந்து அவர் செய்த பப்ளிசிட்டியா இருக்கட்டும், இன்னைக்கும் தமிழ்நாடு மறக்க முடியாத ஒரு நபர். அதுலயும் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு சூப்பர் ஸ்டார் என்ற பட்டத்தை கொடுத்து 35 அடிக்கு கட் அவுட் வச்ச முதல் மனிதர் கலைப்புலி எஸ் தானு அவர்கள். அதே மாதிரி இதுவரைக்கும் ஜேம்ஸ் பாண்ட் படத்துல கூட செய்யாத ஒரு விஷயத்த ஒரு பிளைட்ல பப்ளிசிட்டி பண்ணவர் வந்து கலைப்புலி எஸ் தானு அவர்கள். இது மாதிரி அவருடைய பப்ளிசிட்டி சொல்லிக்கிட்டே போலாம். இதை ஏன் சொல்றோம் அப்படின்னா, இந்த ஊடகத்தை திறப்பதற்கு இவரே சிறந்த மனிதர். ஏன்னா இன்னைக்கு ஊடகங்கள் தான் எல்லாம் பப்ளிசிட்டி பண்றாங்க. ஆனா அன்னைக்கு ஒரு மனிதனாக இருந்து இது அத்தனையும் யோசிச்சு ஒரு புதிய முயற்சியில இறங்கின திரு கலைப்புலி எஸ் தானு அவர்களை தற்போது பேச வைக்கிறேன். இந்த திரைக்குறளை துவங்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்ப நாள் இது, இனிய நாள் இது. தமிழ் குறள் திரைக்குறள் அகிலம் எங்கும் அங்கிங்கனாதபடி எங்கும் நன்னிலை பெற்று உயர்நிலை பெற்று ஒரு காண்போருக்கு ஒரு அறிவாயுதமாக இந்த திரைக்குறள் அமைந்திட என்னுடைய ஆத்மார்த்த வாழ்த்துக்கள். நான் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 10 நிமிடங்கள் வந்து இது சம்பந்தமாக என்னுடைய நிகழ்வுகளை சொல்லியிருக்கேன். அது இந்த வலையொலி மூலயமா நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. பார்க்கும்போது என்னுடைய எண்ணங்கள் எப்படின்றது நான் சொல்லியிருக்கிறேன். அதெல்லாம் நீங்கள் கேட்டு அறிந்து அது மாதிரி செயல்படணும்னு நான் விரும்புகிறேன். அதோடு மட்டும் இல்லாமல் வந்து அல்லவை அகற்றி நல்லவை செய்திட நல்ல செய்திகள் தந்து புதிய ஒரு திரைச்சிற்பிகளை நீங்கள் இந்த வலையொலி மூலிமா நீங்கள் உருவாக்கணுன்றது தான் என்னுடைய ஆத்மார்த்த எண்ணங்கள். அந்த வெளிப்பாடாக என்னுடைய படங்களுடைய விளம்பரங்களோட உங்கள் வலையொலி மூலயமாக திரைக்குறள் மூலயமாக நான் வந்து பணம் கொடுத்து நான் விளம்பரம் பண்ணுறேன். அதையே அந்த உலக வாழ் மக்களுக்கு வந்து அது செய்யுங்க. உங்களுக்கு என்னென்ன வகையில் இங்கே தமிழ்நாட்டிலேயோ இல்லை இந்தியாவிலேயோ உங்களுக்கு எந்த வகையில் நன்மைகள் எதை நினைக்கிறீங்களோ என்னால் அறுதிட்டு உறுதி கூற முடியும், கண்டிப்பாக செஞ்சு தருவேன். தம்பி ஆதவனும் உங்களுக்கு கூட பக்கபலமாக இருப்பார்னு நான் நம்புகிறேன். அதனால் நீங்கள் எடுக்கிற முயற்சி வந்து உண்மையிலே வந்து ஒரு சால சிறந்தது. இப்போ தமிழ் சினிமா வந்து ஒரு இப்போ ஒரு சூழ்நிலை உருவாகிருக்கு. அதிக செலவினங்கள் ஆகுது. அந்த செலவினங்களை எந்த வகையில் கட்டுப்படுத்தலான்றது நீங்கள் வந்து ஒரு மாதத்தில் ஒரு செகண்ட் சண்டே நீங்கள் வந்து என்னை அழைச்சி கூப்பிட்டா கூட நிறைய செய்திகளை உங்களுக்கு நான் வந்து சொல்ல முடியும். அது மூலயமா பலனும் பயனும் அடைய முடியும். ஆகவே இது என்னை வந்து அன்பு கட்டளையிட்ட பாலசுவாமிநாதன் சாருக்கும்
இதில் இந்த காணொளி மூலயமா இருக்கக்கூடிய அத்தனை சிறப்பாளர்களுக்கும் என் ஆத்மார்த்த மகிழ்வும் நெகிழ்வும் கலந்த நன்றினை தெரிவிச்சுக்கிறேன். நான் கமிட்மெண்ட் அதிகமாக கொடுத்து தொட்டு இன்றைக்கி நான் புறப்பட வேண்டிய சூழ்நிலை உங்கள்கிட்ட விடைபெறுறேன். ஏதோ ஆரம்பத்தில் அதை லேப்டாப் மூலயமா ஓப்பன் பண்ணிவிட்டு போகணுன்னு தான் நினச்சேன். இப்படி ஒரு கலந்துரையாடல் இருக்கிறதுன்ட்டு எனக்கு தெரிஞ்சால் அதுக்கேற்ற மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன். இருந்தாலும் பொறுத்தரில் வேணும். உண்மையிலே சொல்கிறேன், இது ஒரு அறிவாயுதமாக இந்த திரைக்குறள் இந்த வலையொலி திகழும் என்பது எனக்கு சால சிறந்த ஒரு செயல்பாடாக என்னுடைய வாழ்த்துக்களை நிறைவு செய்து திரைக்குறளுடைய லோகோ தற்போது வெளியிடப்படுகிறது. முதல் முறையாக தமிழ் குறள் இன்று திரைக்குறள் என்று ஒரு தனி அடையாளத்தை உருவாக்க இருக்கிறாங்க. அதுக்கு உங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு சிறப்பு. திரைக்குறள் லோகோ இதோ ரொம்ப அருமையான ஒரு லோகோவா இருக்கு. ரொம்ப ஒரு தமிழ் வார்த்தை கொண்ட ஒரு அற்புதமான லோகோவா டிசைன் பண்ணிருக்காங்க. அதற்கே முதல்ல நன்றியை தெரிவிக்கணும். அற்புதம். முதல் காணொளி வெளியீடு. படிப்பை மட்டும் நம்மகிட்ட இருந்து எடுத்துக்கவே முடியாது சிதம்பரம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். ஆத்மார்த்த மகிழ்வும் நெகிழ்ந்து சொல்கிறேன். இந்த மாதிரி திரைக்குறளை எனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறதுக்கு கொடுத்த வாய்ப்புக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தீ என்ற சொல்லு எனக்கு ஒரு செய்தி சொல்லுது. திரைக்குறள் திக்கெட்டும் புகழ் பரப்பும். தீ திக்கெட்டும் புகழ் பரப்பும். வாழ்த்துக்கள். நன்றி திரு கலைப்புலி எஸ் தானு அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. ரொம்ப சிறப்பா ஆத்மார்த்தமா அந்த திரைக்குறளுடைய அந்த காணொளியும் அதே சமயத்துல அதனுடைய லோகோவையும் இன்னைக்கு எல்லாத்துக்கும் அறிமுகப்படுத்தி வச்சாரு. அதுல ஒரு அழகான மெசேஜும் சொன்னாரு, திக்கெட்டும் புகழ் பரப்பும் அப்படின்னு சொல்லி. உண்மையிலே திகட்டாத திக்கெட்டும் புகழ் பரப்பக்கூடிய இந்த திரைக்குறள் ஊடகம் இன்று முதல் துவக்கம் மிக சிறப்பான செய்திகளை நமக்கு கொடுக்க போகுது. சோ இப்ப அடுத்ததா நம்ம பேச அழைக்க போவது நமது மருத்துவர் திரு விஜய் ஜானகிராமன் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார். அனைவருக்கும் வணக்கம். இது இனிய நாள். இந்த இந்நாளில் தமிழ் குறள் 3 ஆண்டுகள் முடிந்து 4வது ஆண்டில் நேர்மை உண்மை என்கிற 2 கால்களில் தவழ்ந்த நாம் நின்று கொண்டிருக்கிறோம். கலைப்புலி அவர்கள் இதை திறந்து வைத்து வாழ்த்தியபடி நாமும் புலியாக வீரநடை போட்டு வெற்றி கொள்வோம் என்று எண்ணுகிறேன். அதற்காக உழைத்து வரும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இவ்விழாவை சிறப்புற நெறியாள்கை செய்யும் நடிகர் ஆதவன் அவர்களுக்கும் ஏனையோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி திரு ஜானகிராமன், விஜய் ஜானகிராமன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக வாழ்த்துரை தெரிவிப்பது தற்போது திரையுலகத்தில் அடியெடுத்து வைத்து தயாரிப்பாளராக இன்று அமெரிக்காவில் தமிழ் என்றால் இவர் பெயரை சொல்லக்கூடிய ஒரு இனிய நண்பராக, நல்ல மனிதராக அவரும் திரு பாலாசுவாமிநாதன் அவர்களும் தற்போது திரைப்படங்களையும் தயாரித்துக் கொண்டு வருகின்றனர். திரு கால்டுவெல் வேல்நம்பி அவர்களை தற்போது பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை மாலை வணக்கம். திரைக்குறள் இப்படி ஒரு தமிழ் குறளிலிருந்து திரைக்குறளுக்கு அடுத்த நகர்வு. இந்த மொத்த குறளும் சேர்ந்து குறள் நெறியுடன் நம்ம வாழ்ந்து இதை சிறப்பிக்க வேண்டியது திரைக்குறளினுடைய அங்கமாக அன்பாக வேண்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன். ரொம்ப சிறப்பான ஒரு வாழ்த்துரை. மற்றும் அடுத்ததாக வாழ்த்துரை தெரிவிப்பதற்கு திரு பொற்செழியன் அவர்கள் கோவையிலிருந்து தற்போது நம்மோட பேசிட்டு இருக்கிறாரு. திரு பொற்செழியன் அவர்கள். சோ அவர் ஒரு சிறந்த வாழ்த்துரை கொடுப்பாரு. வணக்கம் திரு பொற்செழியன் அவர்களே. இன்றைக்கு சிறப்பாக இதை ஒருங்கிணைக்கிற அமெரிக்க தமிழர்கள் ஒருவராகவே மாறிவிட்ட
நடிகர் ராதா, உங்களுக்கும் பெரும்பாலும் எங்க சமூகத்துல தான் இருக்கீங்க. அதனால எங்களில் ஒருவராக இருக்கின்ற உங்களுக்கு சிறப்பா இதை ஒருங்கிணைச்சிட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றி. ஸோ ஒரு 2 சிந்தனைகளை மட்டும், ஏன்னா இது இதுல இருக்கிற நிறைய பேர் விளம்பரத்துக்காகவோ அல்லது ஏதாவது பொருள் மீண்டும் வரும் அப்படிங்கிறதுக்காகவோ இல்லாமல் அங்க 30 ஆண்டு காலம் வாழ்ந்து, அதே நேரத்துல 30 ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 25 கொஞ்சம் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் 25 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டுக்காக நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் ப்ராஜெக்ட்ஸை பண்ணிட்டே இருந்தவங்க. சங்கர் ஆகட்டும், தில்லை ஆகட்டும், பாலா, கால்வெளி, எல்லாருமே நிறைய அதை மாதிரி பண்ணிட்டே இருந்தோம். ஸோ அதில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் நீங்கள் இப்போ இந்த தமிழ் குரலினுடைய ஒரு மிக அருமையான ஒரு குழு அறிமுகமாகி இன்னைக்கு அந்த தமிழ் குரல் மிக வெற்றிகரமாக நம்ம மனதளவில் ஒரு எக்ஸ்பெரிமெண்டலி சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்ட்னு சொல்லக்கூடிய அளவில் நிறைய செஞ்சுருக்காங்க எல்லாரும் சேர்ந்து. ஏன்னா அந்த தமிழ்நாட்டில் உணர்வோடு கூடி வளர்க்கப்பட்ட அடுத்த தலைமுறை அங்கே பொருள் தேடலுக்காக போயிருச்சே தவிர அந்த தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் செய்யணுங்கிற அந்த உணர்வினால சில ஏராளமான செயல்பாடுகளில் இதுவும் ஒன்று. இன்னும் ஒரு சின்ன உதாரணம் சொல்லப்போனால், ஒவ்வொருத்தரும் வேற வேற துறைகளில் தொடர்ந்து பயணிச்சுட்டே இருந்தோம். எப்படி அந்த மாற்றத்தை நம்மால் கொண்டு வர முடியும், ஏதோ நம்ம பார்த்துட்டு வேடிக்கையா இல்லாம நம்ம ஏதாவது செய்யணுங்கிறதுல எல்லாரும் நல்ல ஒரு 10 பேர் இணைஞ்சால் இந்த சமூகத்தில் மாற்றத்தை நிகழ்த்த முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல்ல என்னுடைய எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நான் 2007 எனக்கு கோவையிலிருந்து ஒரு பறையை எடுத்துட்டு போனேன். 2009 அமெரிக்கன் பறை டீம்னு சொல்லிட்டு 2011 பண்ணினோம். அதுக்கப்புறம் ஒரு 150 நிகழ்ச்சிகள் அமெரிக்கா முழுக்க நடத்தினோம். அது இன்றைக்கு சிலம்பம், அதுக்கப்புறம் நிறைய குழுக்கள் வந்துச்சு. இப்போ 3000 பேர் பறை வாசிக்கிறோம். பறை என்பது எப்படி உலக தமிழர்களின் அடையாளமாக, கலை அடையாளமாக மாறி இருக்கு. இன்னும் இங்க கூட இல்லை, அமெரிக்கால அது இருக்கு. ஏன்னா மருத்துவர்களும் இன்ஜினியர்ஸ் எல்லாருமே ஆடுறோம், வேறுபாடு இல்லாம ஆடுறோம். அப்போ அந்த சமூகத்தினுடைய அடையாளத்தை அமெரிக்க தமிழர்கள், தீவிரமான சிந்தனையாளர்கள் மாற்ற முடியும் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் தான் ஜானகிராமன் ஐயா இருக்காரு. அவர் ஒரு இன்டலெக்சுவல் லெவல்ல தமிழை எப்படி பல்கலைக்கழகங்களில் நிலைத்து இருக்க செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு நீண்ட கால திட்டமாக உன்னை உருவாக்குனாரு. ஸோ அப்படி விதையை தமிழகத்தில் விழுந்தவர்கள் அங்கே நாங்கள் வளர்றப்போ எங்களோடு இருக்கிற அந்த சிந்தனைகள் சேருகின்ற பொழுதுதான் அது ரொம்ப வெற்றிகரமான எக்ஸ்பெரிமெண்ட்டா இருக்குங்கிறத பார்க்குறோம். அந்த டீம் மிகச்சிறப்பாக, நான் போன வாரம் தமிழ் குரலுக்கு போயிருந்தேன். அந்த சிந்தனையோடு இளைஞர்கள் இன்றும், உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு இருக்கிற சூழலில் அமைப்புகள் களவு போய் கொண்டிருக்கிறது, கலை களவு போய் கொண்டிருக்கிறது, எல்லாமே ஒரு ஒரு கார்ப்பரேட் மயமாகி வேகமான காலகட்டத்தில் பணம் சம்பாதிக்கணும், எப்படியாவது சம்பாதிக்கணும், அது இதுல வேல்யூ எல்லாம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிற ஒரு சூழல் வேகமான இந்திய சூழலில் மாமணிகளாக இந்த தமிழ் குரல் டீம் இளைஞர்கள் நான் போய் சந்திச்சேன். அவ்வளவு நம்பிக்கையா இருக்கு. ஸோ அந்த நம்பிக்கைக்குரிய விதைகள் இந்த தமிழ் குரல் டீம் மாமணிகள் தான். அதனால அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் கட்டாயமாக வெற்றி பெறும். திரை என்பது உங்களுக்கு நீங்க எல்லாமே சொன்னீங்க, ரொம்ப அதிகமான ரீச் இருக்கக்கூடியது. அதில் என்றும் போல அமெரிக்க சிந்தனையோடு வெஸ்டர்ன் அந்த அவங்களுடைய அந்த தாட் ப்ராசஸோடு யூனிவர்சிட்டியில் தொடர்புடையவர்கள் நிறையா இருக்கோம். இப்போ நாங்கள் அங்கிருந்து பார்க்குறப்பவே இங்கே இருக்கிற மாமணிகளை எங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திபராஜன் ஒரு ப்ரொஃபஸர் இருக்காரு, தீவிரமாக அந்த தியேட்டர் ஆர்ட்ஸில் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அந்த மாதிரியான ஒரு இன்டலெக்சுவல்ஸை இங்கே இருக்கிறவங்களையும் இணைத்துக்கொள்வோம். இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா மிஷிகன் யூனிவர்சிட்டியில் ஈஸ்வரன் பிள்ளை அவர் இருக்காரு, அவர் ப்ரொஃபஸராக இருக்காரு. அந்த மாதிரி இருப்பவர்களையும் நாங்கள் அறிமுகப்படுத்துவோம். இருவரும் இணைந்து அந்த அமெரிக்க சிந்தனையும் அமெரிக்க அந்த ஒரு போக்கும் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அதெல்லாம் அந்த அந்த ஒரு உயர்வான ஒரு எப்படி உலகத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியதாக இன்றைக்கும் அமெரிக்க திரைப்படம் தான் இருக்கு. அப்போ அந்த சிந்தனையோடு இங்க இருக்கிற செயல்பாட்டர்களோடு சேர்கிற பொழுது கட்டாயமாக மீண்டும் தமிழ் சமூகத்தில் ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் ஒரு நேர்மறையான ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணத்தை உருவாக்கக்கூடியதாக இந்த தமிழ் குரல் கட்டாயம் அமையும். இதற்கு உழைக்கின்ற இங்க இருக்கின்ற தமிழ் குரல் நிர்வாகத்தினர், அந்த குழு, அப்புறம் இதுக்கு உதவுகிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி சொல்லி
இது கட்டாயம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அமையும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப ரொம்ப நன்றி திரு பொற்செழியன் அவர்களே. அவர் சொன்ன மாதிரி வந்து தமிழ்நாட்டில் அந்த கலையை வந்து எல்லாரும் கத்துக்கிறானோ இல்லையோ, அமெரிக்கால கத்துக்கிறதுக்கு ரொம்ப ஒரு எல்லாரும் ஆர்வம் காட்டுறாங்க. இன்னைக்கு வந்து பறை இசை, குறிப்பா வந்து நான் செயின்ட் லூயிஸ் போயிருந்தப்போ வந்து திரு பொற்செழியன் அவர்களை சந்திச்சேன். அதற்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றும் தமிழ்நாட்டிலிருந்து நீங்கள் அயல்நாட்டிற்கு சென்றாலும் தமிழனின் பெருமையையும் தமிழ்நாட்டின் கலைகளையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கும் உங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததா இந்த வாழ்த்து சொல்வதற்காக, நமது வாழ்த்துரை வழங்குவதற்காக திரு பழனிசாமி ஏரோஸ்பேஸ் சேர்மன் அவர்கள் தற்போது ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். மனமார்ந்த வாழ்த்துக்கள். எனக்கு அதிகமாக அந்த கலைத்துறை பற்றி அதிகமாக தெரியாது. நான் போன கலை வேறையாக போச்சு. பேசிக்கலி ஒரு சார்ட் அக்கௌண்டன்ட். நான் வந்து பட்டன் டு பி ஒரு சயின்ஸ்குள்ளே பூந்து நாங்கள் ராக்கெட்டோட ஸ்பேர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதில் என் சன் இதில் இன்வால்வ் ஆகிருக்கிறான். மிஸ்டர் விஷ்ணு, மிஸ்டர் ரகு மூலியமா, பொற்செழியன் அண்ட் காட்வெல் அண்ணா மூலியமா, அந்த பாலா சுவாமிநாதன் இவங்களெல்லாம் வந்து நிறைய சந்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. இது சொன்ன மாதிரி ஒரு தீவிரமாக ஒரு நல்ல ஒரு பற்றோட தமிழ் பற்று வந்து தமிழை எப்படி எடுத்துகிட்டு போகலாங்கிறது வந்து ரொம்ப அழகாக சொன்னீங்க. இதுக்கு வந்து நேர்மை ஒன்று தான் முக்கியங்கிறது வந்து ரொம்ப உண்மை, நேர்மை, உழைப்பு, இந்த 3 இருந்தால் போதும். நம்ம எங்கே வேணாலும் உச்சிக்கு போகலாம். நம்ம எந்த தருணத்தில் வந்தோம்னா நான் தமிழோட சார்ந்து தமிழில் வந்து கொண்டுட்டு போகணும், ஒரு தமிழனை வந்து உலகத்தில் நிறுத்தணும் அப்படிங்கிறது வந்து பெரிய பண்பு. அதுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த திரையுலகம் மூலியமாக தான் நம்ம கருத்துக்களை கொண்டு போகணும்னா அது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நமக்கு வேண்டியது இருக்குது, விளம்பரம் வேண்டி இருக்குது. அந்த விளம்பரத்தை நாடி நம்ம போனால் தான் நம்முடைய செய்திகளை மக்கள் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து கொண்டு போக முடியும். இதை வழிநடத்தும் அத்துணை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். வாழ்க தமிழ் குரல், வாழ்க திரைக்குறள், வாழ்க எல்லோரும், வாழ்க வாழ்க. தேங்க்யூ. நன்றி நன்றி திரு பழனிசாமி அவர்களே. சிறப்பான ஒரு வாழ்த்துரை. மற்றும் அடுத்ததாக நம்மோடு பேச போவது திரு தில்லை குமரன் அவர்கள் நம்மிடையே வாழ்த்துரை வழங்குவார். அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியை அருமையாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற தம்பி ஆதவன் அவர்களுக்கும், இந்த திரைக்குறள் வலைக்காட்சியை துவங்கி வைத்த கலைப்புலி தானு அவர்களுக்கும், மற்றும் இங்கு இருக்கிற இந்த மாலை நேரத்தை இங்கு நம்மோடு செலவழிக்கிற அத்தனை பேருக்கும், ஜானகிராமன் அண்ணன், பாலா, கால்வெல் போன்றவர்களுக்கும் எனது அன்பு வணக்கங்கள். இங்கே இருக்கிற இந்த தமிழ் குரலுக்கு பின்னால் இருக்கிற நபர்களை இங்கே பார்க்குறப்பவே வந்து இதோடைய வெற்றி வந்து அப்பவே நிர்ணயிக்கப்பட்டிருக்குது 3 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே. ஏன்னா தமிழ் இனம், தமிழ் மொழியும் மற்றும் இன உணர்வும் கொண்டவர்கள் வந்து இதுக்கு பின்னால் இருக்கிறாங்க அப்படிங்கிறப்பவே வந்து இந்த தமிழ் குரலுடைய வெற்றி. இதோடைய அடுத்த கட்டம் வந்து திரைக்குறள். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம எல்லாத்துலேயும் வந்து திரை உலகம் வந்து பின்னி இருக்கிறதுனால திரைக்குறள் அப்படிங்கிற ஒரு வலைக்காட்சியை துவங்க வேண்டிய இது தேவை நமக்கு இருக்கிறது. நம்மளுடைய சிந்தனைகளை, திரையுலகிலையும் நம்மளுடைய சிந்தனைகளை விதைக்கிறதுக்கு இந்த வலைக்காட்சி பயன்படும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அறம் சார்ந்து வாழும் நம்ம போன்றவர்கள் வந்து இதை நடத்துவது இன்னும் ஒரு சிறப்பு. இந்த திரைக்குறள் பல ஆண்டுகள் பல வெற்றிகளை அடைந்து இது திரைக்குறளோடு நிற்காம அடுத்தது தொழில் குரல் போன்ற மற்ற வலைக்காட்சிகளையும் வந்து நம்ம தொடர்ந்து செய்வோம் அப்படிங்கிற ஒரு உறுதியோட இதோடைய வெற்றிக்கு பின்னால் இருக்கிற தமிழ் குரல் ஊடக ரகு போன்ற நண்பர்கள் எல்லாரும் இதை இணைந்து இவ்வளவு காலம் வந்து இவ்வளவு சிறப்பாக செஞ்சிட்டு இருக்கிறதுக்காக என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து வெற்றி பெற எனது வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி நன்றி. ரொம்ப ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஸோ இன்னைக்கு வந்து திரைக்குறள் மூலியமாக தொழில் குரல் அப்படின்னு ஒரு வார்த்தையும் சொன்னாரு. ஸோ அடுத்ததா அந்த ஊடகமும் விரைவில் ஆரம்பிக்கப்படும் நினைக்கிறேன். தொழில் முனைவோருக்கான ஒரு அருமையான ஊடகமாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்ததாக நமது பிரபு ராமகிருஷ்ணன் அவர்கள் தற்போது ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். நன்றி யாதவன். இப்ப இந்த தமிழ் ஊடகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 2000 நடுப்பகுதியிலிருந்து 2000 பிற்பகுதி வரைக்கும் சொர்ணம் சங்கர் நாங்க எல்லாம் அடிக்கடி சந்திப்போம். ஈழ போராட்டம் விஷயமா அதை போராட்டத்துக்கோ, எங்க யூஎன் முன்னாடி போறதோ, அமெரிக்கன் கேபிட்டல் பில்டிங் முன்னாடி போறதோ, அப்பெல்லாம் அவர் சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம், தமிழர்களுக்கு என்று தமிழரால் ஒரு ஊடகம் வேண்டும் அப்படிங்கிறது தான். அப்ப வந்து பேசிட்டு இருக்கும்போது அதெல்லாம் ஒரு பெரிய மாயை, எங்களுக்கு வந்து மாயா இருந்தது. ஆனா அது வந்து எப்படின்னா, சரி சிறு முயற்சியா எடுத்து பார்ப்போம் அப்படின்னு முன்னெடுத்து 3 வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட இதே காலகட்டத்துல
முன்னெடுத்து இன்னைக்கு ஒரு அளவு நல்லா வளர்ந்து இதோட அடுத்த பரிமாண வளர்ச்சிக்கு போகிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ஆம், இந்த இது வந்து பாத்தீங்கன்னா இது தானா நடக்கல. பல பேர்த்தோட அர்ப்பணிப்பு, திரைக்கு பின்னாடி ஏகப்பட்ட பேர் வேலை செஞ்சிருக்கீங்க. உங்களோட அனைவரோட உழைப்பால் தான் இன்றைய இந்த திரைக்குறள் 2வது பரிணாம வளர்ச்சி வந்து சாத்தியமாகிறது. நான் அதுக்கு உழைத்தவர்களுக்கும் உழைக்க போகிறவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி சொல்லிட்டு திரைக்குறளுக்கு எனது வாழ்த்தினை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. ரொம்ப மனமார்ந்த ஒரு நன்றி. அடுத்ததாக வந்து நம்முடைய நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். மருத்துவர் திரு பிஞ்சி சீனிவாசன் அவர்கள் தற்போது வாழ்த்துறை. பிஞ்சி ஸ்ரீனிவாசன் வந்து பாலா சுவாமிநாதன், கால்டுவெல் வேல்நம்பியோட இணைந்து தயாரிக்கக்கூடிய திரைக்கு இசைக்கு ரசிகன். நல்ல இசைனாவே இன்னைக்கு அவருடைய பெயர்ல டிபி ப்ரொஃபைல்ல கூட இசையினுடைய நாடாக்களினுடைய எழுத்துக்கள் தான் பதிச்சு வச்சிருப்பாரு. அதனால சரியான அழைப்புக்கு நன்றி நன்றி. மாலை காலை வணக்கம் எல்லாருக்கும். அதுவும் நன்றி இந்த ப்ரோக்ராம் நீங்க. வணக்கம் வணக்கம். எல்லாரும் நிறைய ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. இது எல்லாரும் சொன்ன மாதிரி 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சு இடையில பேசிட்டு இருந்தோம். இது மாதிரி ஒரு சினிமாஸ் அந்த திரை படம் மற்ற அதோட மற்ற இதர இதுங்களை சேர்ந்த ஒரு ஊடகம் மாதிரியும் நம்ம ஆரம்பிக்கணும்ட்டு எனக்கு ஒரே ஒரு சின்ன இது ஞாபகம் வர்றது வந்து தமிழ் இது இந்தியாவில் முதல் சூப்பர் ஸ்டாரா இல்லை ஒரு காலத்துல சூப்பர் ஸ்டார் பேர் வாங்கின அமிதாப் பச்சன் சொன்ன ஒரு இது, சினிமான்றது வந்து ஒரு பேரலல் கல்ச்சர். அதாவது வந்து நம்ம சமூகத்துக்கு கூட வர மாதிரி இன்னொரு கல்ச்சர் ஆகுது. ஸோ தட்ஸ் ஹவு இட்ஸ் இம்பேக்ட்ஃபுல். அது ஒரு மீடியமாக எடுத்து பெரிய அளவில் வளர்ச்சி, இப்போ அது மூலமாக நம்ம நிறைய விஷயங்கள் எடுத்துன்னு போகலான்றது ஒன்று. அது தவிர்த்து நல்ல சினிமா எப்படி பார்க்கணுன்றது ஒரு ரசிப்புத்தன்மையை வளர்க்கறது ஊடகங்களுக்கான ஒரு பொறுப்பாக இருக்குது. அது சரியாக செயல்பட்டு வருதான்ட்டு தெரியல. அதுவும் ஒரு சேர்த்து இது இந்த ஊடகம் மூலமாக நம்ம எப்படி நல்ல தரமான படங்களை ரசிக்க வைக்கணும், அப்போதான் நல்ல தரமான படங்களும் வரும். அப்புறம் எல்லாம் மற்ற இதுங்கெல்லாம் சொன்னீங்க நீங்கள், நிறைய டெக்னீஷியன்ஸ் மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் நிறைய பேருக்கு போய் சேர்றது இல்லை. எப்படி ஒரு படம் உருவாக்கப்படுது, எவ்வளோ பின்னாடி பிஹைண்ட் த சீன்ஸ் ஒர்க் நடக்குதுன்றது. அது தவிர்த்து இது திரைப்படம் மட்டும் இல்லாமல் திரை, இசை, மற்ற என்டர்டெயின்மெண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் எடுத்துகிட்டு போகணும். வாழ்த்துக்கள். முக்கியமாக ரகு அண்ட் டீம் எல்லாருக்கும் உங்களுக்கு எங்கள் எல்லாருக்கும் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப கடுமையான உழைப்பு இந்த இதுங்களுக்கு இந்த 3 வருஷமா ரொம்ப உழைச்சிருக்கீங்க. தேங்க்யூ அகெயின் அண்ட் பெஸ்ட் விஷஸ். நன்றி நன்றி. மேலும் இளங்கோவன் சார் வேற வாழ்த்துறை வழங்குவதற்கு அடுத்ததாக யாரையாவது அழைக்கலாமா? நம்ம நண்பர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க, ஒரு சுருக்கமா அவங்க சொல்லிடலாம் நினைக்கிறேன். வாழ்த்துறதுக்கு வயது போதாது, வணங்குகிறோம். இப்படி ஒரு முயற்சியில அமெரிக்க தமிழ் ஊடகமும் தொடர்ந்து பயணித்து கொண்டே இருக்குது. ரகு, வாழ்த்துக்கள். பின்னால் இருந்து உழைச்சி கொண்டிருக்கிற எல்லா தோழர்களுக்கும் அமெரிக்க தமிழ் வானொலி மற்றும் அமெரிக்க தமிழ் ஊடகத்தின் சார்பில் எங்கள் நன்றி கலந்த பாராட்டுக்களும் வணக்கங்களும். இந்த நேரத்தில் ஆறுமுகம் அண்ணா இந்த தமிழ் குரல் வளர்ச்சியில் அவரும் அதில் ஒரு பங்குதாரராக அப்போ இருந்தார். எங்களோட மத்தியில் இப்போ இல்லை. அவரையும் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். ஒரு பாதையில் போய்கொண்டிருப்போம். புள்ளிகள் வேறு வேறு, ஆனால் அந்த புள்ளிகளை இணைக்கிறது ஒரே ஒரு கோடு, அது தமிழ் என்ற கோடு. அந்த கோட்டில் பயணிப்போம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி என்னையும் அழைச்சு பேசினதுக்கு. எனக்கு வந்து இதை கேட்கறக்கு பார்க்குறப்போ வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ரூபன் ஞாபகப்படுத்தின மாதிரி எனக்குமே இந்த நிகழ்வுக்கு வந்த செகண்ட்ல இருந்து இப்போ வரைக்கும் ஆர்வனா தான் மைண்ட்ல இருந்துட்டே இருந்தாங்க. இந்த நிகழ்வை ரொம்ப பெரிய முயற்சியா எடுத்து நீங்க எல்லாருமா சேர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் முதல்ல வணக்கம் தான் தெரிவிக்கணும். ஏன்னா தமிழை இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது ரேரான விஷயம் என்னன்னா, நம்ம எல்லாரும்
எப்ப பார்த்தாலும் எங்க வந்து மக்கள் பார்க்குறாங்களோ, அட்ராக்ஷன் இருக்கோ, அந்த பகுதிக்கு போயிடுற பழக்கம் தான் எல்லாருக்குமே இருக்கு. அதை விட்டுட்டு எது மக்களுக்கு தேவையோ அதை கொண்டு போய் சேர்த்தணும்னு நினைக்கிற இந்த மனங்கள், இங்க இருக்கிற அத்தனை பேரோட நல்ல மனசுதான் இந்த ஒரு பெரிய நிகழ்வுக்கு காரணமா இருக்கு. உங்க அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி. அத வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. நம்முடைய இந்த திரைக்குறள் அப்படிங்கிறது இன்னைக்கு வாழ்த்துறை சொன்னவர்களுக்கும், இந்த துவங்கி வைத்த திரு கலைப்புலி எஸ்தான் அவர்களுக்கும், வரவேற்புரை சொன்னவர்களுக்கும், இதை பற்றியான கொள்கையும் அந்த என்ன நோக்கோடு ஆரம்பிக்கப்பட்டது இந்த குறிக்கோளை பற்றி சொன்ன திரு பாலசுவாமி அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த திரைக்குறள் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு சிறப்பான ஊடகமா செயல்படணும். ஒரு நியூட்ரல் மீடியா அப்படின்னு சொல்லும் பொழுது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து இப்படி ஒரு முயற்சியை எடுத்திருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்பவும் மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா எப்பவுமே அயல்நாட்டுக்கு வேலைக்கு போயிட்டாங்கன்னா தமிழ்நாட்டை மறந்துடுவாங்கன்னுவாங்க. ஆனா உண்மையிலேயே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் அமெரிக்கா வந்த போதெல்லாம் அண்ணன் கால்வெல் வேல்நம்பி அண்ணனை சந்திச்சதா இருக்கட்டும், திரு பாலாசாமி அவர்களை சந்திச்சதா இருக்கட்டும், பொற்செழியன் அவர்களை சந்திச்சதா இருக்கட்டும், இவங்க எல்லாரும் சந்திச்சப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, நாங்கள் வெளிநாட்டிற்கு வந்தாலும் தமிழை மறக்கவில்லை, தமிழ் பண்பாட்டை மறக்கவில்லை, தமிழ் கலைகளை மறக்கவில்லை, மரபுகளை மறக்கவில்லை. இது எல்லாத்துக்கும் முயற்சி செய்து அவங்கவுங்க வெவ்வேறு தொழில இருந்தாலும் இன்னைக்கு அதற்கான ஒரு முயற்சி, அதற்கான ஒரு அமைப்பு எல்லாமே பண்ணிட்டு இருக்கிற உங்கள் அனைத்து நண்பர்களுக்கும், அனைத்து தோழர்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை எனக்கு அளித்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. திரைக்குறள் அப்படிங்கிற இந்த ஒரு அருமையான ஊடகத்தை துவங்கி வைக்கும் இந்த விழாவில் கலந்துகிட்டது எனக்கு பெரும் மகிழ்ச்சி. மேலும் சிறப்பாக திரைக்குறள் இருக்கும். இதற்கு இந்த திரைக்குறள் இன்று துவக்க விழாவிற்கு ஒரு நன்றி உரையை தெரிவிப்பதற்கு இப்பொழுது நம்மளிடையே வந்திருப்பது திரு செந்தில்குமார் அவர்கள். இவர் நிர்வாக இயக்குனர், அறம் ஊடகம் குழுமத்தை. இந்த திரைக்குறள் வலைக்காட்சியோட அறிமுகம் மற்றும் வெளியீட்டு விழாவுக்கு கலந்து கொண்ட அனைவருக்கும் எங்கள் தமிழ் குரல் சார்பாக வணக்கம். முதலாவதாக நமது சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட திரு கலைப்புலி எஸ் தானு அவர்கள், அவர்களுக்கு எங்கள் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திரைக்குறளுடைய சின்னத்தை அறிமுகம் செய்து முதல் காலொலியை வெளியிட்டு கொடுத்து திக்கெட்டும் புகழ் பரப்பட்டும் என்று வாழ்த்து கூறியதற்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தது இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து கொடுத்து வழங்கி வரும் திரு நடிகர் ராதவன் அவர்களுக்கு எங்களது நன்றி. மேலும் வரவேற்புரை வழங்கி சிறப்பித்த மருத்துவர் திரு விஜய் ஜானகிராமன் அவர்களுக்கு, திரு கால்வெல் வேல்நம்பி அவர்கள், திரு பொற்செழியன் அவர்களுக்கு, திரு பழனிசாமி அவர்களுக்கும், திரு தில்லைக்குமரன் அவர்களுக்கும், திரு பிரபு ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும், மருத்துவர் திரு பிஞ்சி ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும், திரு ரூபன் அவர்களுக்கும், திருமணி கனகலட்சுமி அவர்களுக்கும், செந்தில் முருகன் அவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வரவேற்புரை வழங்கி நமக்கு அரம்பி ஊடகம் எதற்காக என்று நமக்காக எதற்காக நிறுவப்பட்டது, ஏன் எதற்காக என்று தெளிவாக நினைவு கூர்ந்த சொர்ணம் சங்கர் அவர்களுக்கும், அதன் குறிக்கோள் என்ன, அதன் கொள்கையை பற்றி தெளிவாக நமக்கு எடுத்துக் கூறிய பாலா சுவாமிநாதன் அவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இளங்கோவன் சந்தானம் அவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதன் போக எங்களுடைய ரகு மற்றும் அதன் குழுவின் சார்பாக இதில் கலந்து கொண்ட முடியாதவர்களுக்கும், கலந்து கொண்டு எங்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்தவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய வாழ்த்துக்கள் மற்றும் ஆசைகளுடன் அடுத்தடுத்த முயற்சியை நாங்கள் எங்களுக்கு ஆசை வழங்க அனைவருக்கும் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. திரைக்குறள் இந்த துவக்க விழாவிற்கு இந்த பலகுரல் ஆதவனை அழைத்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ரொம்ப ரொம்ப நன்றின கால்வரன் அண்ணனுக்கும், பாலாசன் அவர்களுக்கும், சொர்ணம் சங்கர் அவர்களுக்கும், இளங்கோவன் சந்தானம் அவர்களுக்கும், பழனிசாமி அவர்களுக்கும், தில்லைக்குமரன் அவர்களுக்கும், பிஞ்சி சீனிவாசன் அவர்களுக்கும், நமது மருத்துவர் விஜய் அவர்களுக்கும், செந்தில்குமார் அவர்களுக்கும்,
செந்திலம் வேலுசாமி அவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி. ரூபன் அவர்களுக்கும் பேட்டி நல்லா எடுக்கிறீங்க, சிறப்பு. எல்லாம் சிறப்பு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வெற்றி.